முத்து, மீனா 2 பேருமே சேர்ந்து மாடியில இருக்காங்க. அப்போ பயங்கரமா மீனா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "எதுக்காக மீனா நீ ஃபீல் பண்ணிட்டுருக்க? விடு. ஒண்ணு நம்ம கைய விட்டு போனா கண்டிப்பா அத விட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும்னு நெனச்சுக்கோ" அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் கூட தான் கார் ஓட்டிட்டே இருந்தேன். கார் போச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோ வந்தது. அதுக்கப்புறம் நீ கார் வாங்கி தரலையா? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஒண்ணு போனா நீ வருத்தப்படாத. எல்லாமே உனக்கு நல்லதாவே நடக்கும். ஒரு இட்லி சாப்பிடு" அப்படின்னு சொல்றாரு. "இல்லைங்க எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு அடையாளத்த உருவாக்கி தரணும் தான் நீங்க இதெல்லாம் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடை விட்டு கை விட்டு போனது. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணா? எதுவுமே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணவங்க தெரிஞ்சது நான் ஒரு வழி பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. "சரி விடு. நம்ம சாப்பிட்டு தூங்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அங்கேருந்து காலையில எழுந்து வராங்க. "எங்க போனா இவ? இவள காணவே காணோம். வீடு ஃபுல்லா காணோம். எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் மீனா வராங்க. "ஏய் மீனா எங்க போன நீ? வீட்லயே காணோம். ஒருத்தர் கூட காஃபி குடுக்கல. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ண நீ? எங்க போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, "நான் எங்கேயும் போல. நான் மாடியிலேருந்து தூங்கிட்டு இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எழுந்து வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "லேட்டா வந்தியா? அது எப்படி லேட்டா வருவ? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா உனக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "ஏன் உங்களுக்குலாம் ஏதாவது வேணும்னா நீங்களே டீ, காஃபிலாம் போட்டு குடிங்க. எதுக்கு என் பொண்டாட்டிய செய்ய சொல்றீங்க? என் பொண்டாட்டி என்ன டீ மாஸ்டரா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "இங்க பாரு மீனா, நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்பா வந்தா மட்டும் நீ டீ போட்டு குடு. மத்தவங்க யாருக்கும் நீ போட்டு குடுக்காத" அப்படின்னு சொல்றாரு. "என்னடா என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "அப்படிதான் பேசுவேன். அவங்கவங்களுக்கு வேணா அவங்கவங்க போய் போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "அத்தை நானே மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். கடை வந்து என் கைய விட்டு போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாரி டென்ஷனா இருக்கேன். அதனால தான் லேட்டா எழுந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஆமா அந்த கடை. என்னையும் பூக்காரியா மாத்திட்ட. வரவங்கெல்லாம் பூக்காரின்னு கூப்பிடுறாங்க. நானே பூ அளந்து குடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வண்டி போனதுல" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "ஆமா, ஆமா. பின்ன இந்த மாரிலாம் வீட்டு வாசல்ல வச்சா அப்படிதான் தூக்கிட்டு போவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. "அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "இங்க பாருங்க யாரு கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போறாரு. "சரி நான் போய் டீ போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போறாங்க. முத்து போறாரு. பயங்கரமா ஃபீல் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்றாரு. "என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி வந்து வண்டிய தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "இந்த மாரி கூட பண்ணுவாங்களா? யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா?" அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. "எனக்கும் தெரியல யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு. ஆனா வண்டிய எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப மீனாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, "இப்பலாம் எல்லாம் ஆன்லைன்ல தான். யாருப்பா போய் வாங்குறா? சின்ன சின்னதுனா கூட ஆன்லைன்ல தான் புக் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணு, ஒரே ஒரு ஸ்கூட்டி வாங்கி குடு. அப்போ வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுலயும் நெறைய பூலாம் கொண்டு போய் குடுக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! ஆமால்ல. நீ சொல்றது நல்ல ஐடியா இருக்கு. சரி பணம் வேணுமே அதுக்கு" அப்படின்னு முத்து சொல்றாரு. "என் கையில இவ்வளோ பணம் இருக்குன்னு" சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்க எல்லாருமே குடுக்குறாங்க. "ஓகே இந்த பணம் போதும். நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து போறாரு. போயிட்டு பைக்கெல்லாம் பார்க்குறாரு. "என்ன கலர் வேணும்?" சரி மீனாக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம். "மீனா உனக்கு என்ன கலர் பிடிக்கும்?" அப்படின்னு கேட்குறாரு. "ஏங்க நீங்க வேற இப்பதான் அத்தை வேற திட்டினாங்க. இன்னும் நீங்க புடவ வேற கலர் கலரா எடுத்து தர போறீங்களா? அது தெரிஞ்சா இன்னும் என்ன பயங்கரமா திட்டுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "மீனா நான் சொல்றத கேளு மீனா. தயவு செய்து சொல்லு மீனா. என்ன கலர் உனக்கு பிடிக்கும்?" "எனக்கு கிரே கலர் மாரி பிடிக்குங்க." "ஓ! சரி, சரி. அது இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்கூட்டிய வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வந்து வாசல்ல நிறுத்துறாரு. எல்லாருக்கும் ஃபோன் பண்றாரு. பியூட்டி பார்லர் அம்மா வா" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த பலகுரல் அவங்களையும் கூப்பிடு. "ரவி வா, அப்பா கீழ வாப்பா, அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க." "ஏன்டா எல்லாரையும் கூப்பிடுற? வாங்க எல்லாரும் கீழ" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த ஸ்கூட்டிய நிறுத்தியிருக்காரு. "மீனா நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இனிமே நீ ஸ்கூட்டில தான் பூ விக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே விஜயா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. ஸ்கூட்டிய சந்தோஷமா பார்க்குறாரு அண்ணா.